கடகம் ராசிக்கு வாரம் ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ராசியில் குரு, சந்திரன், சூரியன், இந்த கிரகங்கள், புதன் ஆகிய கிரகங்கள் அமரக்கூடிய இந்த வாரமானது உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமர்ந்திருக்கு. ஏன்னா இந்த வாரத்தினுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை அமைப்பு பெறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இது சாதகமாக அமையும். சந்திரன் ஒரு ராசி அதிபதி, புதன் 12ஆம் அதிபதி. இப்போ இவங்க 2 பேரும் இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் பரிவர்த்தனை அமைப்பு பெறுவது. வெளியில் இருப்பவங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வருவீங்க. அதே போல் இங்கே சொந்த ஊரில் வசிப்பவங்க வெளி தூரத்திற்கு சென்று வருவீங்க. இது போன்ற அமைப்புகள் நடக்கும். இதன் மூலமாக ஆதாயமும் உண்டு. நீங்கள் மனதில் நினைத்த விஷயங்கள், இப்போ ஊருக்கு போயிட்டு இந்த விஷயத்தை செய்யணும், இல்லை நம்ம வெளியில் போயிட்டு இந்த விஷயத்தை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் சந்திரன் பலமாக அமர்ந்திருக்கிறாரு. 12, 13 ஆகிய தேதிகள்லாம் சந்திரன் இங்கே ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சூழலில் குருவுடன் இணைகிறாரு. புதனும் அமர்ந்திருக்கிறாரு. ஒரு புதிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். இளையவர்களுடைய உதவி கிடைக்கும். சகோதர அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கும். ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறவங்க, புதிய விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சாதகமான ஒரு அமைப்பு தான். முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு இந்த வாரம். குரு உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்காரு இல்லையா, சந்திரனும் பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் உடல் ஆரோக்கியம், மனது இது எல்லாமே தெளிவாக இருக்கும். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுன்ட்டு ஆர்வமாக இருப்பீங்க, கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை 13ஆம் தேதிக்கு மேலே படுறாங்க. 13ஆம் தேதிக்கு மேலே குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்ற மரியாதை உண்டாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைப்பு உண்டு, சூழல் நிலவும். இங்கே பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ர அமைப்பு பெற்று குருவும் சுக்கிரனும் இங்கே பார்க்குறாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச அமைப்பு பெறாரு. 4-11 கூடியவர். இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் புதன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இருக்கிறதுனால இந்த திங்கட்கிழமையில் ஒரு லாபகரமான அமைப்பு உண்டாகும். அதே போல் உடல் ஆரோக்கியம், வண்டி, வாகனம், வீடு இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த திங்கட்கிழமை நல்லா இருக்குது. படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி வக்ர அமைப்பு பெற்று இந்த குருவும் சுக்கிரனும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் உங்கள் தகப்பன் வழியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு கைகூடி வருது. ஒரு 2 சுபகிரகங்கள் ஒரு ராசியை ஒரு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்போது, ஒரு பாவகிரகத்தை பார்க்கும்போது 7, 8ஆம் அதிபதியாக அவர் வராரு. 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ நண்பர்கள் மூலயமாகவும் வழக்கு சார்ந்த விஷயம், ஒரு பிரச்சனைகளை முடிப்பீங்க. இப்போ அவர் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ உங்கள் நண்பர்கள் மூலயமாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களிலும் தகப்பன் வழி உறவுகள் மூலயமா தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு மன அழுத்த குறைவு இப்போ அப்படியே மன அழுத்தம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, குரு பார்வை. 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது திருமண தடை ஏற்படும். அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிசம்பர் மாதம் இந்த ராகு முற்றிலுமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வர இருக்கிறதுனால ஒரு சாதகமான அமைப்பு. அதற்கு முன்னாடி இந்த ராகுவை குரு அக்டோபர் மாதம் பெயர்ச்சியில் பார்ப்பார். இந்த ராகுவை பார்க்கறதுனால ஒரு சிறப்பான ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாட்கள் அக்டோபர் மாதமே திருமணத்திற்கான ஒரு அமைப்புகள் கைகூடிய வரக்கூடிய ஒரு சூழல் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.